எழில்குமாரோட அம்மா. நீங்க சொல்லுங்க, உங்க குழந்தை எப்படி இருக்கு இப்போ? இங்கே ஸ்கூலில் வந்ததுலேருந்து ரொம்ப வீட்டில் நல்லா இது பண்ணுது. என்ன பண்ணுறான்? என்ன மாற்றத்தை பார்க்குறீங்க? என்ன மாற்றம்னா ஒரு டம்ளர் கூட கீழே வைக்காம எடுத்து மேலே வைக்கிறதுலேருந்து தொடப்பட்டு க்ளீனாக வீடு, அதாவது க்ளீனாக இருக்கணும். ஒரு எதுவுமே கீழே வைக்கக்கூடாது. எடுத்து ஸ்லாப் நல்லா வைக்கிறதுலேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா கரெக்டாக வைக்கணும். ஒரு பேப்பர்னா கூட கீழே இருக்கக்கூடாது. எடுத்து குப்பை டப்பால் தான் போடுறது. குளிக்கிறது கூட அதுவாக தேய்ச்சி குளிக்கிறது. சோப்பில் நல்லா அதுவாக க்ளீனாக மூஞ்சி கழுவி ப்ரஷ் பண்ணும். வாய்க்கு கழுவி நல்லா அதுவாக காலை மடக்கி உட்காந்து சாப்பிட்றது எல்லாம் அதுவாக செய்யுது. கையை கழுவிட்டு சாப்பிட உட்காந்தா கழுவிட்டு சாப்பிடுவோம். அப்படி நானாக சுத்தமாக மறந்துனா கூட அதுவாக போய் டம்ளர் எடுத்து போய் தண்ணி கொடுக்கணும். கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுவோம். பண்ணி அதெல்லாம் க்ளீனாக கம்ப்ளீட்டாக அது அதோட வேலை கரெக்டாக பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். நானே டம்ளர் கீழே ஞாபகம் இல்லாமல் வச்சுட்டா கூட எடுத்து ஃபஸ்ட்டு மேலே வெய்யணும். இல்லை தண்ணி குடிச்சா கூட கிளாஸ் டம்ளர் கீழே வைக்காது. என் கையில் தான் கொடுக்க எடுத்து ஃபஸ்ட்டு மேலே வை. நானும் கீழே வச்சோட எடுத்து மேலே வெய்யுமா ஃபஸ்ட்டு அப்படின்னு. அதே சீரியல் பார்க்கறதுல உட்காந்து பொம்மை படம் அது மேலே உட்காந்து பார்ப்போம். அப்புறம் வந்து இனிமேல் அந்த பாட்டு இது நல்லா இனிமேல் கேட்போம். சீரியல் நம்ம நல்லா அது என்ன சொல்கிறான்னு கரெக்டாக அதெல்லாம் கேட்போம். சீரியல் ரொம்ப கிளவராக கேட்போம். பொம்மை படம் கேட்டு அது பதில் ஆன்சர் என்ன கேட்கும். ரொம்ப சந்தோஷம். கேட்கும். அது என்ன ஏமா அவங்க சண்டை போடுறாங்க, ஃபைட் சீன் வந்து எதுக்கு ஏமா சண்டை போடுறாங்க, போலீஸ் ஏமா அரெஸ்ட் பண்ணுது, அதெல்லாம் உண்மை நம்மளுக்கு எனக்கு கேள்வி கேட்கும். அது கரெக்டாக அதுக்காக உண்மை கவனிங்க டிவியை கவனிச்சு எனக்கு கேள்வி அந்த ஆன்சர் எனக்கு கேட்கும். அதுக்கு ஆன்சர் நான் பதில் சொல்லி ஆகணும். நான் சொல்லாமல் ஏதாவது வேடி பார்த்தோன்னா கேட்குறல்ல சொல்லு அப்படின்னு என்னையே அது கேட்கும். அது வாணி, நீங்கள் இப்போ சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது திருப்பி